Hello my dear friends, welcome to Indhu Arts and Crafts. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேப்பர் ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் தான். அதுக்கு ஸ்கேல், பென்சில், க்ளூ அப்புறம் ஒரு A4 ஷீட் இருந்தாலே இந்த ஃப்ரேமை வந்து அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இந்த ஃப்ரேம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஈச் சைட் வந்து 4 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது 20 இருக்குது. 20 சென்டிமீட்டர் முதல்ல நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் வேணும். அப்போ தான் வந்து அழகாக ஒரு ஃப்ரேம் செய்ய முடியும். ஸோ 21 எடுத்துக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து 0ன்னு ஒன்று இருக்கும். அந்த அளவு மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எந்த கிராஃப்ட் பண்ணுறது இருந்தாலும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ஷேப் பேப்பர் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் ஈச் சைட் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த 4 கார்னர்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சிசர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மார்க்கிங் பண்ணுற பாருங்க 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பண்ணுங்கள். 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 சைட்ஸுமே எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வந்து லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைன் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறதுல 1 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுங்க. அப்போ தான் பேப்பர் ஃப்ரேம் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஈச் சைட் வந்து 2 சைட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த ஆப்போசிட் 2 சைட்ஸ் மட்டும்தான் பண்ணணும். பட் 4 சைட்ஸுமே பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதிலே வந்து செகண்ட் பாக்ஸும் 4th பாக்ஸும் கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுற பாருங்கள், அந்த பிளேஸ் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இந்த பிளேஸ் நம்மளுக்கு வேண்டாம். அந்த மாதிரி 4 சைட்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் பேப்பர் ஃப்ரேம் வந்து அழகாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணால் தான் வந்து ஃபோல்ட் பண்ண சொல்ல வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் லைன்ஸ் பண்ண சொல்ல ஃபோல்ட் பண்ணால் தான் வந்து நல்லா வரும். ஓகே, இப்படி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து என்னோடய ஒரு டிப் வந்து இப்போ வந்து நம்ம சென்டரில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரைவோம். அதனால் வந்து ஈச் சைடு வந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ நம்ம ஃபோல்டு பண்ண சொல்ல வந்து நம்ம எதாவது ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபோல்டாகி அதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ண சொல்ல ஸோ இதுக்குள்ளே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து உங்களோட ட்ராயிங்ஸையோ இல்லை நீங்கள் எழுதுகிற கேலிகிராஃபியோ எதையுமே வந்து பாதிக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஏதோ சும்மா ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்காக சும்மா போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் வந்து என்ன வரையணும்னு உங்கள் நேம் கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ வந்து க்ளூ வச்சு மேலே எடுத்து வச்சு லைட்டாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கனாலே அழகாக அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸுமே வந்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று எடுத்து விட்டுக்கோங்க. சைடு அந்த கார்னரில் ஒன்றுக்குள்ளே ஒன்று எடுத்துட்டு அந்த கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் க்ளூ போட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்டிக் ஆகிடும். நம்மளோட பேப்பர் ஃப்ரேமும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டே ட்ரை பண்ணி வரலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வரும். இது ஆல்ரெடி நான் பண்ணது, புத்தரோட ஃபோட்டோ வரைஞ்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான சூப்பரான பேப்பர் ஃப்ரேம் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Create something special. Tata, bye bye, take care, see you soon.